பாடம் 13 சுவாரஸ்யமான பாடம். அதாவது மக்களை ஈஸியா ஏமாத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஏமாந்துட்ட மக்களை நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற பாடத்தை நம்ம நல்லா கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. ஒரு பேச்சுக்கு தானே சொல்லுவாங்க, அது அரசியல்வாதிக்கு ஏதாவது ஆகணும்னா நம்ம வீட்டு ஜட்டி கூட துவைச்சு போடுவான்னு. பாருங்க, சிலர் ஆசைக்கும் ஆசைக்கும் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரால் பிடிப்பார். துவைச்சு போட்டாருங்களா? இந்த இதை பார்த்துவாங்க. சின்ன பையன் அவனுக்கு கும்பிடுங்க, அவன் கோச்சுக்க போறான். இவனுக்கு தான் ஓட்டே கிடையாது. அவனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையா, அவன் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்கோம்னா இவனுக்கு மரியாதை காட்டலன்னா அவன் 2 பேருக்கும் கோவம் வந்துடும். ஓடுங்க கும்பிடு. வணக்கம் தம்பி. ஐயோ அப்படி இல்ல, தம்பி குலமே வணக்கம். தம்பி குலமே வணக்கம். சாப்பிட்டியாப்பா? 1 ஓட்டு. உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? 2 ஓட்டு. பள்ளிக்கூடத்துக்கு போனியா? 3 ஓட்டு. நல்லா படிக்கிறியா? 4 ஓட்டு. அப்படியே அந்த மூக்கு சைடு கொஞ்சம் தொடச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு போட்டோ ஷூட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மக்கள் வந்து என்ன நடந்தாலும் அவங்க எளிதாக ஏமாந்துடுறாங்க. நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்ல போனா அது வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து நான் நல்ல பாடம் எடுத்துக்கிட்டேன், நாளைக்கு நல்ல அரசியல் பாடத்தோடு சந்திக்கலாம்.